தேவனுடைய வழி எப்படிப்பட்ட வழியாம்? பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான வழி. அது என்ன வழி தெரியுமா? அற்புத வழி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி, சூப்பர் நேச்சுரல் வே. தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே உங்களை விடுதலையாக்க அவர் ஆயத்தமாக இருக்கு. கடன் பிரச்சனை என்கிற சிக்கல்ல இருக்கிறீங்களா? அல்லது வியாதி என்கிற சிக்கல்ல இருக்கிறீர்களா? அல்லது குடும்ப குழப்பம் என்கிற சிக்கலிலே இருக்கிறீர்களா? தேவனுக்கு தெரிந்த ஒரே வழி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் தேவர்களாக உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த 500 அவருடைய அனந்த ஞானம் என்கிற தலைப்பிலே ஒரு 20 செய்திகளை ஒரு தொகுப்பாக வெளியிட போகிறோம். 301 320 வரைக்கும் 20 செய்திகள் அடங்கிய ஒரு தொகுப்பு, ஒரு சீரீஸ். அதனுடைய பெயர் என்னவென்றால் இனிய இறையரசு 20. இன்றைக்கு அந்த 20லே முதலாவது சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 301வது அவருடைய அனந்த ஞானம், இனிய இறையரசு 20. அதிலே முதலாவது பாகம், தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். நாம் எல்லாரும் அதை ஞாபகம் வைத்து கொண்டு இந்த செய்திகளை நாம் தியானிப்போம். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் பல மடங்கு பெருகுவீர்கள். பாருங்கள், சூப்பர் நேச்சுரல் இஸ் நேச்சுரல் இன் த கிங்டம் ஆஃப் காட். இறை அரசிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறைகளே தேவனுடைய வழிமுறைகளாக இருக்கின்றது. இதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே தேவனுடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Isaiah chapter 55 verses 8 and 9. ஏசாயா 55வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வழி எப்படிப்பட்ட வழியாம்? பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான வழி. அது என்ன வழி தெரியுமா? அற்புத வழி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி, சூப்பர் நேச்சுரல் வே. வேதம் எங்கும் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, எஸ், அது என்ன வழி? மனித அறிவுக்கு எட்டாத வழி. சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ளுவீர்கள். இப்பொழுது வாழுகிறதை போல ஒரு சாதாரண வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. பாருங்கள், ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, ஒரு யுத்தமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, God's ways are always supernatural. அவருடைய வழிகள் எப்பொழுதுமே அற்புதமான வழிகள். முதலாவது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். தம்முடைய ஜனங்களை விடுவிக்க, to deliver his children from the prison. அது சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், எகிப்து தேசத்திலிருந்து ஒரு விடுவிக்கிறதாக இருக்கலாம், சிங்க கவிக்குள்ள இருந்து விடுதலையாக்குறதா இருக்கலாம். அவருடைய வழி என்ன வழி? அற்புத வழி. ஆமென். எகிப்திலிருந்து எப்படிங்க விடுதலை பண்ணார்? யோசிங்க. இன்னும் 20 நிமிடங்கள் இந்த செய்திகளை நீங்கள் கவனமாக கேளுங்கள், கவனியுங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? இப்பொழுது நீங்கள் இருக்கிற சிறையிருப்பை
லகுவாக உடைத்தெறிந்து வெளியே வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தில என்ன அடிமைத்தனம், என்னை சிறையிருப்பு 430 ஆண்டுகள். அந்த எகிப்து போர் வீரர்களினாலே இஸ்ரவேலர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். அவர்களை விடுதலையாக்க மனித அறிவுக்கு எட்டாத முறைகளை தேவன் தெரிந்தெடுத்தாரா இல்லையா? அவர்களை விடுதலை செய்வதற்கு மனித அறிவுக்கு எட்டுகிற வழி என்ன? இரவோடு இரவாக தப்பி ஓடிடலாம். அது மனித அறிவுக்கு எட்டுகிற வழி. அல்லது என்ன செய்யலாம்? நேருக்கு நேராக மோதி யுத்தத்தில் ஜெயித்து விடுதலை பெறலாம். இப்படி 2-3 வழிகள் தான் மனுஷனுக்கு தெரியும். ஆனா தேவனுடைய வழிகள் அற்புதமான வழிகள். அதிலே எந்த வழியும் நம்முடைய இருதயத்திலே தோன்ற முடியாது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு நைல் நதியை என்ன செஞ்சிட்டாரு? ரத்தமாக மாற்றிவிட்டார். ஒருவரும் தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை. ரைட்? அங்கே எகிப்து தேசத்தாருடைய எல்லாருடைய வீடுகளுக்குள்ளேயும் லட்சக்கணக்கான தவளைகளை அனுப்பி வைத்து விட்டார், பேன்களை அனுப்பி வைத்து விட்டார். ரைட்? வேற என்ன? கல்லு மழை விழுது, சூப்பர் நேச்சுரலா விழுது. ஏன் அது சூப்பர் நேச்சுரல்? அதே எகிப்து தேசத்துக்குள்ளே ஒரு பகுதியிலே, கோசேன் என்கிற பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லங்களிலே, அவர்கள் இருக்கிற அந்த கோசேன் தேசத்துல ஒரு கல்மழை கூட விழவில்லை. ஆனா எகிப்து இருந்த எல்லா வீடுகளிலும் கல்மழை. மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட்டன, மரங்கள் ஒடிக்கப்பட்டன. இன்னைக்கு என்ன பாடம் படிக்கிறோம்? தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே உங்களை விடுதலையாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சிங்கக்கவிக்குள்ள வாங்க. அங்கேயும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே தான் தேவன் தானியேலை வெளியே கொண்டு வந்தார். சீறுகிற நெருப்புக்குள்ளே வாங்குங்க. குடுகுடுன்னு ஓடி வந்துடல. அங்கே ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் என்ன செஞ்சான்? ஒரு முடி கூட கருக முடியாதபடி அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா! அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் அருமையானவர்களே. எனவே உங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க தேவன் வைத்திருக்கிற வழி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி என்பதை நீங்க மறந்து போகாதீர்கள். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், சிறையிருப்பு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார். ஐயா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே தான் தேவன் பேதுருவை வெளியே கொண்டு வந்தார், பவுலையும் சீலாவையும் வெளியே கொண்டு வந்தார். இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல ஒரு யுத்தத்திலே ஜெயிக்கணுங்க. அதற்கும் அவருடைய ஒரே வழி சூப்பர் நேச்சுரல் வழி தான். உதாரணத்துக்கு பாருங்க, யோசபாத்து. இவனை எதிர்த்து ஏராளமான சத்துருக்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். என்ன சூப்பர் நேச்சுரலா செய்தார் தெரியுமா? அங்கே தண்ணீர் வந்து நிரம்பின பொழுது சத்துருக்களுடைய போர் வீரர்களின் கண்களுக்கு அது இரத்தமாக காட்சி தந்தது. Is it not supernatural? நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 2 Kings chapter 3 verse 22. பாருங்கள், சத்துருக்களாகிய மோவாபியரின் சேனை அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. அந்த இரத்தத்தை பார்த்த பொழுது சத்துருக்களுடைய சேனை வீரர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் முடிஞ்சு போயிட்டாங்க, அவங்க எல்லாம் ரத்தம் சிந்தி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இஸ்ரவேலின் பாளையத்திற்குள்ளே சத்துருக்களுடைய சேனை வந்த பொழுது லகுவாக வேலையை முடிச்சிட்டாங்க. இஸ்ரவேலின் சேனை அது என்ன சேனை? சேனைகளின் கர்த்தருடைய ராணுவம். ஹல்லேலூயா! அது எப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணும்? சூப்பர் நேச்சுரலா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அங்கே சத்துருக்களுடைய கோட்டை, எரிகோ கோட்டை இருக்குது முன்னாடி. இஸ்ரவேலர்கள் இயற்கையான வழியிலே அந்த கோட்டையை நொறுக்கி முன்னேறி செல்லவில்லை அருமையானவர்களே.
அதை சுற்றி பாடுகிறார்கள், சத்தமிடுகிறார்கள். தானாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அந்த என்ன செஞ்சது, அந்த கோட்டையானது நொறுங்கி போனது போல உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாய் இருக்கிற கோட்டை இப்பொழுது நொறுங்கி போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, உங்கள் ஊழியத்திற்கு எதிராக வருகிற நபர்களை நீங்கள் நொறுக்கி போடுவீர்கள். ஆமென். உங்களுடைய தொழில்களிலே முன்னேற்றத்திற்கு தடையாக வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். எப்படி என்றால் அந்த தடைகள் தானாகவே நொறுங்கி விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய முறைகள் எப்பொழுதோ அப்படித்தாங்க இருந்திருக்கு. கோலியாத்தை ஜெயிக்கணுங்க, நேச்சுரல் வேலை ஜெயித்தானா? யோசித்து பாருங்க. அல்லது யுத்தம் செய்து ஜெயித்தானா? அங்க இருக்கிற கூழாங்கல்ல தூக்கி போடுறா, பரலோகம் தலையில அவன் தலையில பொத்துன்னு அடிக்குது, கீழே விழுந்துடுறான். தாவீதுக்கு ஒரே ஒரு வேலை தான், கையில ஈட்டி இல்லை, அன்பு இல்லை, கத்தி இல்லை. அவனுடைய இடுப்புல இருந்த வாளை எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டி தலையை தூக்கினார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ், வாட் அ லவ்விங் டாடி. என்ன பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம்? சூப்பர் நேச்சுரல் இஸ் நேச்சுரல் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட். ஓ தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் பாருங்களேன், முதலாவது என்ன பார்த்தோம்? தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளைத்தான் தெரிந்து கொண்டார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியை கொடுப்ப, யுத்தத்தில் வெற்றியை கொடுக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளை தான் அவர் செய்து முடித்தார். மூன்றாவது, தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்கிறாருங்க. பகலில் ஆள மேக ஸ்தம்பத்தை வனாந்தரத்தில் தேவன் கொடுத்தருளினார். அந்த மேக ஸ்தம்பம் என்ன செய்தது என்று சொல்லி பார்ப்போமா? அந்த எகிப்தின் சேனையானது இஸ்ரவேலின் சேனைக்கு பக்கத்தில் வர முடியாதபடி அந்த மேகத்தின் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்து அவருடைய அனந்த ஞானத்தின்படி என்ன செய்தார்? தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே யாத்ராகமம் 14வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்கள். 20வது வசனம் மட்டுமே தியானித்தால் போதும். அங்கே யாத்ராகமம் 14:20 அது எது? அங்கே மேக ஸ்தம்பமானது என்ன செய்ததா? எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி. We are discussing the supernatural protection God has provided. எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் நெருங்க முடியாதபடி மத்தியிலே ஒரு மேகஸ்தம்பம். ரைட். இரண்டாவது என்ன செய்தது பாருங்கள். எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. ஹல்லேலூயா. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம்? தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க மனித அறிவுக்கு எட்டாத சூப்பர் நேச்சுரல் வழியைத்தான் பயன்படுத்துகிறார். இங்க எப்படி பாதுகாக்கிறாரு? இஸ்ரவேலரின் ஜனங்களுக்கும் அங்கே எகிப்தின் சேனைக்கும் இடையில ஒரு பெரிய மேகஸ்தம்பத்தை வைத்திருக்கிறாரு. அந்த மேகஸ்தம்பம் என்ன செய்தது என்றால் எகிப்தியருடைய சேனைக்கு அது இருளை கொடுத்தது. அதே மேகஸ்தம்பம் தம்முடைய சேனைகளுக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. மாத்திரமல்ல, அந்த எகிப்தின் சேனை இஸ்ரவேலர்களை தொட முடியாதபடி தடுப்பு சுவராக இருந்தது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் a loving daddy. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லைங்க, பல இடத்துல தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க இயற்கையான வழியிலே ஒன்றும் செய்ததாக தெரியல, எழுதல. எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில தான் செய்தார். எலிசாவை பாதுகாக்கணுங்க. ரைட். சத்ருவின் ராஜா ஒரு சேனையை அனுப்பியிருக்கான். எப்ப அந்த எலிசா எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், ரதங்கள். கேயாசி சொல்றான், ஐயோ எஜமான் மாட்டிட்டோமேங்கிறான். இவன் என்ன சொல்றான்? தேவனே இந்த கேயாசுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பொழுது ஏராளமான அக்கினிமயமான ரதங்கள். இஸ் இட் நாட் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்? ஹல்லேலூயா. ஐயா, இப்ப நீங்க எந்த சிக்கல்ல இருக்கிறீங்க?
கடன் பிரச்சனை என்கிற சிக்கல்ல இருக்கிறீங்களா, அல்லது வியாதி என்கிற சிக்கல்ல இருக்கிறீர்களா, அல்லது குடும்ப குழப்பம் என்கிற சிக்கலிலே இருக்கிறீர்களா? தேவனுக்கு தெரிந்த ஒரே வழி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி. நான் இந்த வழியை கற்றுக்கொண்டேன் பாருங்க. யாரிடத்துல கற்றுக்கொண்டேன்? அங்கே யோசுவாவிடத்துல கற்றுக்கொண்டேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல என்னாலே சூரியனை நிறுத்த முடியும் என்று விசுவாசித்தான் பாருங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இந்த ராட்சதனுடைய தலையை என்னால வாங்க முடியும் என்று எண்ணினான் பாருங்கள். எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சூப்பர் நேச்சுரலா தாங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய கண்களில் உள்ள செதில்கள் எல்லாம் கீழே விழுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயோ, அடுத்ததாக நான்காவதாக ஒரு நபரை ப்ரமோட் பண்ணுவதற்கும் தேவன் எந்த வழியைத்தான் பயன்படுத்தினார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியைத்தான் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பாருங்களா, அந்த சிஸ்டம் எங்க வேலை செஞ்சது? ஆதியாகம புஸ்தகத்திலே வேலை செஞ்சுட்டு இருக்க. ஆண்டவருக்கு ஒரு விருப்பம், ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம்? யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கணும். தட் இஸ் த பிளான் ஆஃப் த லார்ட். இயற்கையான வழியிலே அவனை ப்ரொமோட் பண்ணவில்லை. அவன் ஒரு பெரிய ப்ராஃபிட் என்று இல்லை. ஆனால் ராஜாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதை யோசேப்புக்கு தெரிவித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவனை பேச வைத்து ப்ரொமோஷனை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. அப்புறம் யாரு? ஆட்டு இடையனுக்கு சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷன். நாட் ஆர்டினரி ப்ரொமோஷன், நாட் அ ஹியூமன் ப்ரொமோஷன். மனித அறிவுக்கு எட்டுகிற வழியில தாவீதை உயர்த்தவில்லைங்க. ஒரு ராட்சதனை பார்த்து ஒரு இராணுவம் 40 நாட்கள் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு ஆட்டு இடையனை வைத்து, ஒரு கூழாங்கல்லை வைத்து அந்த ராட்சதனை வீழ்த்தி சூப்பர் நேச்சுரலா ஆட்டு இடையனை அரசனாக்கி அழகு பார்த்த தேவன் உன்னையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ப்ரொமோட் பண்ணி அழகு பார்க்க அவர் ஆசையா இருக்கிறார். தானியேலை நேச்சுரல் வேலை ப்ரொமோட் பண்ணாரா? சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு ராஜாவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணி தூக்கிட்டாரு, சிங்காசனத்துல உட்கார வைத்தது. ஹல்லேலூயா. ஐயா, பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் வாங்குங்க. மீன் பிடித்தவர்களை கொண்டு உலகத்தை உலுக்கினார். அவங்க செலக்ஷனே எப்படி? சூப்பர் நேச்சுரல் செலக்ஷன் தானே. வாழ்நாளெல்லாம் அவர்கள் மீன் பிடிக்கிற தொழிலில் இருந்தாலும் ஒரு நாளும் பிடித்திராத அளவுல கிரகிக்கத்தக்கதாக 2 படகுகளும் மூழ்கத்தக்கதாக வலை கிழிந்து போகத்தக்கதாக ஏராளமான மீன்களை கொடுத்து ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்து ஹல்லேலூயா அவர்களை ப்ரொமோட் பண்ணின தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான மகனே, மகளே, ஆட்டு இடையன் யாரு? பழைய ஏற்பாட்டில் நம்ம மோசே. அவனை ப்ரொமோட் பண்ணணும். பார்வோனுக்கு தேவனாக அவனை ப்ரொமோட் பண்ணுவதற்கு சூப்பர் நேச்சுரல் வேதான தெரிந்து கொண்டார். அதனாலதான் பாருங்க, இந்த வெளிச்சம் எனக்கு வந்ததுனாலதான் தைரியமா சொல்றேன். என்ன தைரியமா சொல்றேன் தெரியுமா? நீ அந்த ஆபீஸ்ல இப்போ சாதாரண கிளர்க்கா இருக்கா, 1 வருஷத்துக்குள்ள நீ இந்த கம்பெனியுடைய ஜெனரல் மேனேஜராக மாறுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏன் என்னால் தைரியமாக சொல்ல முடிகிறது என்றால், his promotions are always supernatural. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கொலை செய்த சம்மதித்திருந்தவன் அவனை எப்படி ப்ரொமோட் பண்றாரு? புறஜாதிகள் மத்தியில ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண கொண்டு போறாரு. நேச்சுரல் வேலையா அவனை பிடிச்சாருப்பா. தமஸ்கு வீதியிலே சூப்பர் நேச்சுரல் அவரை கரம் பிடித்த தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஊழியம் செய்கிற நபராக இருக்கிறார், அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பவர் ஃப்ளோ. நான் கட்டவிழ்க்கிறேன். என்ன கட்டவிழ்க்கிறேன்? உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை நான் கட்டவிழ்க்கிறேன். உங்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக இயேசுவின் நாமத்தினால அறியாமையை நான் அறிவை நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்றைக்கு இவர்கள் கேட்கிற சத்தியம் இவர்களுடைய மனக்கண்களை சுகமாக்கி பிரகாசமடைய செய்வதாக
இவர்கள் இயேசு கிறிஸ்து செய்தவற்றையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து உம்முடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம தியானித்து முடிக்க போறோம். 4 வெவ்வேறான பகுதியிலே தேவன் எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே செயல்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது, யாரா இருந்தாலும் சரி, தேவன் ஒருவரை விடுவிக்க வேண்டுமென்றால் அவருடைய வழி அற்புத வழிதான். ஒரு யுத்தத்திலே வெற்றியை கொடுத்ததும் அற்புத வழிதான். தம்முடைய ஜனங்களை பாதுகாத்ததும் அற்புத வழிதான். அவருடைய ப்ரொமோஷன் எல்லாமே அற்புத வழிதான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐந்தாவதும் கடைசியுமாக தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்ததும் அவர் இந்த சிஸ்டத்தை தான் கையில் எடுத்தாருங்க. இந்த சிஸ்டத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே தான் தேவன் தம்முடைய ஜனங்களின் தேவைகளை சந்தித்திருக்கிறார். இன்றைய செய்தியுடைய தலைப்பு என்ன? இனிய இறையரசு 20. அதிலே அந்த 20 பாடங்களிலே முதலாவது பாடம், சூப்பர் நேச்சுரல் இஸ் நேச்சுரல் ஃபார் த கிங் ஆஃப் கிங்ஸ். கடைசியாக தேவைகளை சந்திக்க அவர் எப்படி சந்திப்பார் தெரியுமா? மோஸ்ட்லி இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து சிருஷ்டிக்கிற தேவன். அவர் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறார். என்ன மாஸ்டர் பிளான்? இந்த பூமியை முழுவதுமாக நிரப்புவதற்கு, தம்முடைய சிருஷ்டிகளாகிய நம்மை போல மனிதர்களை கொண்டு நிரப்புவதற்கு ஒரு ஆதாமையும் ஏவாளையும் சூப்பர் நேச்சுரலாக தான் சிருஷ்டித்தார். அவர்களுக்கு தேவையான வெளிச்சமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான உணவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான தண்ணீராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அப்படி என்ன சொன்னாரு? உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிட்டுங்க. அப்போ அவருடைய கிரியேஷனும் சூப்பர் நேச்சுரல் தான். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. புதிய ஏற்பாட்டுக்கு வரீங்களா? கானா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு தேவை என்று ஒன்று எழும்புகிறது. நேச்சுரல் வேலை சொல்யூஷன் கொடுக்கலங்க. சாரி பார்த்து விதவை, பஞ்சம், கடன் பிரச்சனை, ஒரு குடம் ஆயில் 1000 குடமாக பெருகற்று. ஏன்? His supply is always supernatural. Hallelujah. வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் இறைச்சி கேட்டாருங்க. நேச்சுரல் வேலையை சப்போர்ட் பண்ணார், நேச்சுரல் வேலையை சப்ளை பண்ணார். இல்லையே, சூப்பர் நேச்சுரல் வே தானே. ஒரு காற்று ஒன்று அடிக்குது, அந்த காற்றில் அது வரைக்கும் கண்டிராத அளவுக்கு ஏராளமான லட்சக்கணக்கான காடைகள் வந்து விழுகின்றன. இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் எப்படி இருப்பீங்க? அபண்டன்ஸில் இருப்பீங்க. நீடு என்று சொல்லி ஒன்றுமே இருக்காது. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. வாட் எ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க. எதை? 5 அப்போ 2 மீன் தான் இருக்குங்க. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்தா 25000 பேருக்கு ஆகாரம் கொடுக்க சூப்பர் நேச்சுரலாக தானங்க அந்த தேவையை சந்தித்தார். இதை நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்க என்ன விசுவாசிகளுங்க? இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலையும் அநேகர் சுகம் பெற்றார்கள். நேச்சுரல் வேல அவர்கள் சுகம் பெறவில்லையே. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் எல்லா காரியங்களையும் சூப்பர் நேச்சுரலாக தீர்த்து வைத்த தேவன், எல்லா பாதுகாப்பையும் சூப்பர் நேச்சுரலாக கொடுத்த தேவன், எல்லா வெற்றிகளையும் சூப்பர் நேச்சுரலாக கொடுத்த தேவன், எல்லா தேவைகளையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே சந்தித்த தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். டான் ஃபங்க் ஹவுசர் சொல்லுகிறார், the only way the devil can defeat the believers and keep them under his control is for them to believe that they are still natural people instead of supernatural.
டான் ஃபங்க் ஹவுசர்ங்கிறவர் என்ன சொல்றார் தெரியுமா? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசனுடைய தந்திரமே தேவர்களாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்க சாதாரணமானவர்கள், நீங்கள் இயற்கையாகத்தான் உங்களால் தீர்வு கொடுக்க முடியும் என்கிற பொய்யை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நம்ப வச்சுட்டாங்க. நீங்கள் நடுத்தருவில் நிற்கிறீங்க. எத்தனை வருஷம் ஐயா கடன் பிரச்சனை? எங்க அப்பா காலத்திலே கடன் பிரச்சனை. ஏன் உங்களால அது தீர்வை கண்டுபிடிக்க முடியவில்லை? You have not known the system of the kingdom. ராஜ்யத்தினுடைய முறைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியலங்க. அந்த சூப்பர் நேச்சுரல் வழியில தான் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தார், பாதுகாத்தார், விடுவித்தார், ப்ரொமோட் பண்ணினார் என்கிற நாலேஜ் இல்லை. ஏன்னா பிசாசுடைய பொய்யை நம்பிட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பிரச்சனையே சிந்தித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிங்டம் பீப்புள் கிடையாது. ஏன் உங்களால் சூப்பர் நேச்சுரல் பற்றி உங்களால் சிந்திக்க முடியல. ரைட்? யார் யாரெல்லாம் சூப்பர் நேச்சுரலாக தான் தேவன் தனக்கு தீர்வு தருவார் என்கிற வெளிச்சம் இருந்ததோ அத்தனை பேரையும் தேவன் பயன்படுத்தி உலகத்தை உலுக்கினார். அருமையானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். எனவே என்னுடைய வியூவர்ஸை குறித்து என்னுடைய விருப்பமும் வாஞ்சையும் தாகமும் என்ன தெரியுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல பயங்கரமான அற்புதங்களை செய்து உங்களுடைய தேவைகளையும் சந்திக்கிறீர்கள், உங்களை சுற்றியுள்ளவருடைய தேவையையும் சந்திக்கிறீர்கள், உங்களுடைய பிரச்சனையையும் தீர்த்து கொள்ளுகிறீர்கள், உங்களை சுற்றியுள்ளவருடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபை கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.